ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக். சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சர்ப்ரைஸ் விஜய் டெலிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் எந்த சீரியலுக்குமே இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் ப்ரோமோ வரும். பட் இன்னைக்கே ஸ்னீக் பிரேக் ஃப்ரம் த டுமாரோஸ் ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. வீக்கா அப்படின்னு போட்டு ஹாட் அண்ட் சிம்பல்லாம் போட்டிருக்காங்க. சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட். நானுமே பார்த்தேன், என்ன இது நிஜமாவே விஜய் டிவி பேஜ் தானா அப்படின்னு உள்ளலாம் போய் செக் பண்ணிட்டேன். எஸ், விஜய் டிவி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பாருங்க என்ன பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து காவேரி அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாக ஹக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு சீனாக இருக்குமோ, அதை தான் ப்ரோமோவாக நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் ஆல்ரெடி காவேரிக்கு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே போயிருச்சு. பிகாஸ் விஜய் வந்து நிவேனுக்கும் யமுனாக்கும் மேரேஜ் பண்ணி வச்சதுலேருந்தே அவர் மேலே ஒரு உயர்ந்த எண்ணம் வந்திருக்கு. அதுவுமே அவங்க அம்மா கிட்ட பேசினது, உரிமை எடுத்து பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து காவேரி மனசை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. விஜய் மேலே இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே போயாச்சு. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து விஜய் மேலே லவ் இருக்குது. விஜய்க்கும் காவேரி மேலே ஸ்ட்ராங்கான லவ் இருக்கு. யார் வந்தாலும் அவங்கள பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் நம்ம வீக்கா இருக்காங்க. ஸோ அந்த பிக்சர் நம்ம காவேரி போயிட்டு ஹக் பண்ணி சாரி வேற கேட்க போறாங்க போல. ஓ மை காட், சீரியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்படா நாளைக்கு ப்ரோமோ வரும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி இன்னும் ஃபேன்ஸை வந்து தூங்க விடாம பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். காலையில 10 மணிக்கு வர வேண்டியது நைட்டு 10 மணிக்கே ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி வேற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல போயாச்சு. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல இல்லையா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் இந்த பிக்சரை பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ற மாதிரி ஒரு சீன். விஜயும் மனசுல இருக்க எல்லாத்துக்கும் வந்து சொல்லிடுவாரோன்னு தோணுது. கான்ட்ராக்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வெறும் பேப்பர் வந்து நம்ம லைஃபை டிசைட் பண்ணாது, நம்ம லைஃபை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆகுது போல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோமோ எந்த மாதிரி ப்ரோமோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இந்த ஹக் பண்ணிட்டு உங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி